என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 34 41 பெருக்கல் 44 41 பெருக்கல் 46 மற்றும் 46 பெருக்கல் 46 காண்போம். பெருக்கும் எண் 41 பெருக்கப்படும் எண் 41. எனவே பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 4ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்டவர்களின் பெருக்குத் தொகையை கூட்ட வேண்டும். இப்பொழுது 41 பெருக்கல் 41 காண்போம். பெருக்கும் எண் 41 பெருக்கப்படும் எண் 41. பெருக்கும் எண் 41 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 41 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 41 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்படும், முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறையாக ஒரு விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது முறையாக மடக்கப்பட்டவர்கள் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 41 21 விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணி விரிக்கப்பட்டவர்களை 4ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 41 84 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படும் எண் 41 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை ஒரு விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது முறை மடக்கப்பட்டவர்கள் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்பட்டவன் 41 21 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 4ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 41 84 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 84 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 84 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்டவர்கள் 168. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்கள் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 1680. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஓர மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 1 1. இப்பொழுது 1680 ஒன்றில் கூட்டினால் 1681. இது 41 பெருக்கல் 41 பெருக்கு தொகை. இதேபோல் 41 பெருக்கல் 42 41 பெருக்கல் 43 41 பெருக்கல் 44 மற்றும் 41 பெருக்கல் 45 செய்யலாம். பெருக்கும் எண் 41 பெருக்கப்படும் எண் 46. எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 5ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 4ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதிலிருந்து மடக்கப்பட்டவர்களின் பெருக்குத் தொகையை கழிக்க வேண்டும். இப்பொழுது 41 பெருக்கல் 46 காணலாம். பெருக்கும் எண் 41 பெருக்கப்படும் எண் 46. பெருக்கும் எண் 41 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 46 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 41 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை ஒரு விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது முறையாக மடக்கப்பட்டவர்கள் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கம் எண்
41 21 உடல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு உடல் மடக்கப்பட்டிருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 5ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 47 105 உடல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு உடல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 46 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 உடல்கள் மடக்கப்படும், ஐந்தாவது முறையாக ஒரு உடல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 46 21 உடல்கள் விரிக்கப்பட்டும் 4 உடல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படும் எண் விரிக்கப்பட்டவர்களை 4ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 46 84 உடல்கள் விரிக்கப்பட்டு 4 உடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கம் 105 உடல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 84 பேர்கள் விரிக்கப்பட்டுள்ளனர். மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 1189. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 1890. பெருக்கும் எண்ணில் ஒரு உடல் மடக்கப்பட்டும் பெருக்கப்பட்டவர்களின் 4 உடல்கள் மடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 1, மொத்த மதிப்பு 1 பெருக்க 4 4. இப்பொழுது 1890 4ஐ கழித்தால் 1886. இது 41 பெருக்க 46 பெருக்க தொகை. இதேபோல் 41 பெருக்க 47, 41 பெருக்க 48, 41 பெருக்க 49 மற்றும் 41 பெருக்க 50 செய்யலாம். பெருக்கும் எண் 46 பெருக்கப்படும் எண் 46. எனவே பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணில் விரிக்கப்பட்டவர்களை 5ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்கணும். அதனுடன் மடக்கப்பட்ட எண்ணின் பெருக்குத் தொகையை கூட்ட வேண்டும். இப்போது 46 பெருக்க 46ஐ காண்போம். 46 பெருக்கம் எண் 46 பெருக்கப்பட எண். பெருக்கம் எண் 46 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்பட எண் 46 வலதுகையில் எடுத்துக்கொள்ளணும். பெருக்கம் எண் 46 கூட எடுத்துக்கொள்ளணும். முதல் முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டு, இரண்டாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், ஐந்தாவது முறையாக ஒரு உடல் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கம் எண் 46 21 உடல்கள் விரிக்கப்பட்டும் 4 உடல்கள் மடக்கப்பட்டவருக்கும் விரிக்கப்பட்டவர்களை 5ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கம் எண் 46 105 உடல்கள் விரிக்கப்பட்டும் 4 உடல்கள் மடக்கப்பட்டிருக்கும். பெருக்கப்படும் 46 எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், ஐந்தாவது முறை ஒரு உடல் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 46 21 உடல்கள் விரிக்கப்பட்டும் 4 உடல்கள் மடக்கப்பட்டிருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 5ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 46 105 உடல்கள் விரிக்கப்பட்டும் 4 உடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 105 உடல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 105 உடல்கள் விரிக்கப்பட்டோம்னா மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 210. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10, மொத்த மதிப்பு 2100. பெருக்கும் எண்ணில் 4 உடல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 4 உடல்கள் மடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 1, மொத்த மதிப்பு 4 பெருக்கம் 4 16. இப்போது 2100 16 கூட்டினால் 2116. இது 46 பெருக்க 46 பெருக்க தொகை.
இதேபோல் 46 பெருக்கல் 47, 46 பெருக்கல் 48, 46 பெருக்கல் 49 மற்றும் 46 பெருக்கல் 50 செய்யலாம். நன்றி. உங்களுக்கு இந்த காணொலி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் கருத்து பட்டியல் போடும், அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 45, 51 பெருக்கல் 51, 51 பெருக்கல் 56, 56 பெருக்கல் 56 காண்போம். நன்றி.